மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்த கனமழை எதிரொலியாக தேனி உத்தமபாளையம் முல்லை பெரியாற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அது குறித்த நன்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக காசினி, தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் பாய்கின்ற முல்லை பெரியாற்றில் இன்னைக்கு காலையில தண்ணீர் வரத்து அதிகரித்து செல்கிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வரும் வேளையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆழமான பகுதிக்கு பொதுமக்களோ பள்ளி குழந்தைகளோ கல்லூரி மாணவங்களோ செல்ல வேண்டாம் எனவும், ஆற்று ஓரங்களை துணி துவைக்கவோ கால்நடையில கழுவவோ இந்த புகைப்படம் எடுக்கவோ கூடாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. நேற்று இரவு முதலே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாகத்தான் லோயர்கமிலிருந்து பாயக்கூடிய முல்லை பெரியாற்றில் சுருளிமலை, வண்ணாத்திப்பாறை, ஈத்தங்காடு பகுதிகளில் தொடரும் கனமழையினாலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த தண்ணீரானது முல்லை பெரியாற்றுடன் கலந்து உத்தமபாளையத்தில் பாய்கின்ற முல்லை பெரியாற்றில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. தண்ணீரின் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அதனோட வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக தான் குழந்தைகளோ பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் விவசாயிகள் யாருமே ஆற்று ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியில் தொடர்ந்து சாலை மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாகவும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும். தற்பொழுது முல்லை பெரியார் அணையில இருந்து பார்த்தோம்னா 1333 கனஅடி நீர் திறந்து விடப்பட்டு வருகிறது. அதனை தொடர்ந்து இப்போதைக்கு பார்க்கும்போது 1333 கன அடியோடு சேர்ந்து இந்த மழையின் தண்ணீரும் சேர்ந்து வருகிறதுனாலதான் இந்த முல்லை பெரியாற்றில் வெள்ளமாக தண்ணீர் பாய்கிறது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடப் போகுது என்பதற்காகவும் அனைத்து பேரூராட்சிக்கும் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. ராஜன், விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.